friends, welcome to Steffi உலகம். இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்காக வீடை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். எப்போதுமே டிசம்பர் 1ஆம் தேதி ஆனதுமே பயங்கர குஷியா வந்து வீடை வந்து டெக்கரேட் பண்ணுவேன். ஆனா இந்த வருஷம் வந்து டைமே கிடைக்கல. இப்போ வந்து அம்மா வர ஊருக்கு போயிட்டாங்களா, அதனால எல்லாமே நம்மளே பார்க்கறதுனால டைமே கிடைக்கல. டெய்லி அலாண்டா ஸ்கூல் முடிச்சு வந்ததும் கேட்பா எப்பமா நம்ம லைட்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு. அதை வந்து அப்பவே எடுத்து கீழே வச்சிட்டோம். ஆனா அதை எடுத்து போடுறதுக்கு வந்து டைம் கிடைக்கல. அதனால எல்லாத்தையும் எடுத்துட்டு வரோம். இதான் நம்மளோட கிறிஸ்மஸ் ஆவணங்கள், சொத்துக்கள். எப்போவுமே வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம வைப்போம். ஆனால் இந்த வருஷம் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கல. கிறிஸ்மஸ் ட்ரீக்கு லீவு. இந்த வருஷம் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்காம நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, ஏன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம இங்கே வச்சோன்னா நிறைய ஸ்பேஸ் அடைக்கும். ஆலரிக்கு வந்து இங்கே தான் படுத்திருப்பான். அதனால சரி இந்த வருஷம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். நம்ம வந்து இந்த வால்லே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி பண்ணலாம்ல, அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். போன வருஷம் வந்து ஒரு ஏப்ரன் வாங்கினேன், கிறிஸ்மஸ் ஏப்ரன், ரெட் அண்ட் பிளாக் வச்சு. அதுக்கப்புறமா பரவாயில்ல, ரெட்டும் பிளாக்கும் நல்லா தானே இருக்கு. பாத்தியா நீ என்னெல்லாம் இருக்குன்னு. இது ட்ரக், இது வந்து பேபிஸ் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ். இதுக்கு முன்னாடியெல்லாம் இதை நான் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் அப்படியே மறைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த வருஷம் நம்ம தம்பிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்டா. பாத்தியா இது என்னதுடா? ஆமா, போன வருஷம் போட்டு வச்சிருக்கோம். பேட்டரி எல்லாம் எடுத்துட்டு சரி போட்டு பார்க்கலாம். பேட்டரி எல்லாம் இங்க இருக்கு. இதுல வந்து நான் என்ன தேடிட்டு இருக்கேன்னா, நம்ம வந்து அந்த செவர்லயே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி பண்றதுக்கு முன்னாடி ஒன்று வச்சிருந்தோம். அது எங்க இருக்குன்னு பார்க்கணும் இப்போ. இதுதான் அது. இதை வச்சு தான் நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் ஃப்ளஃப் பண்ணணும். பட் கிறிஸ்மஸ் ட்ரீ ஆன் ரெட். அது ரெட் மிக்ஸ் ஆன கிறிஸ்மஸ் ட்ரீ நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். I'll come from the back. Oh, my mom's low. And my brother's making it even slower. Amma. Stop giving stuff to this guy. Try to get him work. Look at mine. ஆமாண்டா, நீ ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்ட. அம்மா ஸ்லோவாக இருக்கேன்னாண்டா, ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம் வா. Can you please hurry up? இதை பண்ணிட்டு தான்டா இருக்கேன். ஐ எம் ஹரியிங் அப். No, Amma. You have to know where this is going. Keep track on it. எல்லாம் பண்ணியாச்சு. போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி போடணும்டா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி வருது அப்படின்னு பார்க்கணும். பாப்போமா? ஓகே. ஓய், லைட் எரியுது பார்த்தியா? Hey, jingle bell, jingle all the way. Jingle bells, jingle bells, jingle all the way. Jingle bells. Hey. இது வந்து அந்த புஷ்பின் மாதிரி இருக்கும்ல, இதெல்லாம் வந்து நம்ம ஊர் சிமெண்ட் வால் மாதிரி கிடையாது, வெறும் அந்த இதுதான். இப்படி வச்சா நல்லா இருக்குமா? That one looks like poop. நம்ம அதை வச்சதுக்கு அப்புறமா லைட் போடுறது வந்து கஷ்டம்னு நினைக்கிறேன். அதனால ஃபர்ஸ்டே வந்து நம்ம லைட்டை போட்டு சுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம வைக்கிறது தான் வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். அதனால இதை வந்து நான் ஒட்டி தான் வச்சேன், டபுள் சைட் டேப் போட்டு. அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வச்சுக்கலாம். Let's do this. Shake the tail, baby, fly. Master change. Come and get one. Did you so? Get on your feet. Do this, do. Shake the tail, baby. Shake down. Back those things and tell well, gobble, 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 gobble. So just stop the back down, says enough. Okay. நான் எதிர்பார்த்து பண்ண ஆரம்பிச்சது வேற, ஆனா இப்போ வந்து பார்க்குறப்போ அது வந்து வேற ஷேப்ல இருக்கு. இது வந்து அப்படியே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு 3 லேயர் கரெக்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படியே ஜிக்ஸாக்காக போகாமல் கொஞ்சம் இப்படி வளைவாக போக ஆரம்பிச்சிருக்கு. பொதுவே நம்ம நினச்ச மாதிரி வரலன்னா திருப்பி நான் எடுத்துகிட்டு பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து பண்ண முடியல. அதனால் அப்படியே நான் வைக்க போகிறேன். சரி, நமக்கு தானே, நம்ம வீட்டுக்கு தானே அப்படின்ட்டு அப்படியே விட்டுறேன். அதுக்கப்புறமா அந்த லைனில் வந்து கொஞ்சம் ஆர்னமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து அங்கங்கே நம்ம தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ட்ரீயில் தொங்க விடுவோம்ல, அது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அங்கங்கே இதை வச்சுட்ருக்கோம். ஹாய்.
ஹாய். நேற்றுக்கு பண்ணது வந்து அவ்வளோ திருப்தியாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் டேப் போட்டு விட்டினா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். காலையில் வந்து பார்த்தா ஒன்று வந்து கீழே விழுந்துருந்தது. சரி, அதை ஃபிக்ஸ் பண்ணுற நேரத்தில் நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பின் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இன்னும் வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு அது வந்து இருக்கணும். அதனால பின் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கீழே வந்து சீரியல் லைட் போடலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து நேற்றுக்கு போட்டிருந்த லைட் வந்து அவ்வளோ தெரியல, ரொம்ப பாப் அவுட் ஆகி தெரியல. அதனால கீழே வந்து சீரியல் லைட்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த இதை வச்சு நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. I got the cereal lights, guys. ஹாய் சுனியா. ஹலோ. எங்கே சொல்லணும்னு ஒன்றும் புரியல. சரி, இப்போ எடுத்துருக்கியா? இது வந்து அந்த கலராக எரியும்ல, அந்த லைட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் தான் போடலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, எதுக்கு பிளைனாக போடுவோம், வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்தோம்ல அந்த இதை வந்து அதுலேயே அதே பாத்தில் நம்ம வந்து சுற்றி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆமாம், ஒரு லேசாக ஒரு சுற்றிடணும். வச்சுட்டு லேசாக ஒரு சுற்றிடணும். சுத்தி 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 சரி, ஓகே ஓகே, அவ்வளோதான். இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் தொங்க விடணும். இந்த மாதிரி ஹூக் மாதிரி கிடைக்குது. இது வந்து க்ரீன் கலர்லேயே இருக்குது. அதனால் நம்ம வந்து இப்படி மாட்டிக்கிட்டு அதில் போய் தொங்க விட்டுறலாம். ஈஸியாக இருக்குது. அதனால அது நம்ம தொங்க விட்டுருக்கோம் அதெல்லாம் தெரியாது, அந்த டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து மாட்டிக்கலாம். சில்வரா? தம்பி 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 கை வைக்கக்கூடாது. தம்பி கை வைக்கக்கூடாது. அதில் கிளிட்டர் இருக்குது பார்த்தியா, அது மேலே பட்டுரும். நெக்ஸ்ட் இயர் நம்ம போடலான்னா. ஓகே, நேற்றுக்கு இது பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு வந்து அந்த லைட்டு போட்டுருந்தது வெளியே தெரியவே இல்லை. இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட தெரியும். நம்ம லைட்டில் ஆஃப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறமா இந்த பொம்மை ஒன்று வாங்கினோம். எனக்கு வந்து பேர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கரடி குட்டி மாதிரி இருக்கிறது தான் நல்லாயிருக்கு. ஆனால் அலாண்ட்ரா வந்து அவளோட ஃபேஸை அப்படி இப்படி வச்சு மவுஸ் வாங்க வச்சிட்டா, எலி பொம்மை வாங்க வச்சிட்டா. அதனால் கடைசியில் எலி பொம்மை வாங்கினோம். சாண்டா கிஃப்ட்டை இங்கே வைங்க அப்படின்ட்டு ஒரு அம்புக்குறியெல்லாம் போட்டு எழுதி வச்சுருக்கா இங்கே. அப்புறமா கிச்சனில் எப்போவுமே நம்ம ஏதாச்சும் வைப்போம்ல, அதுக்கு பதிலாக வந்து அந்த ஸ்ட்ரிங் லைட்ஸ் இருக்கும்ல, அதை வந்து அப்படி நீளமாக லைனாக மாட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அங்கங்கே கொஞ்சம் ஹேங்கிங் மாதிரி ஏதாச்சும் டெக்கரேஷனுக்கு அங்கங்கே வச்சுருக்கேன். எங்கெங்கே நம்ம நிறைய பரிமாறுவோமோ அங்கங்கே கொஞ்சம் லைட்டு போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட் போட்டிருக்கேன். லைட்டு இருந்தாலே கொஞ்சம் நல்லா தான் இருக்குல்ல, கொஞ்சம் நல்லா பிரைட்டாக கொஞ்சம் ஜாய்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அடுத்தது வந்து நம்மக்கிட்ட சின்ன சின்ன திங்ஸ் இருந்துச்சுல, இதிலலாம் நம்ம லைட்டு போட்டு வைக்கலாம். அப்புறம் இது வந்து அந்த டூர் வேனெல்லாம் இருக்கும்ல, அதில் வந்து மேலே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க. அதில் வந்து அந்த லைட்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷம் இன்ஃப்ளேட்டபிள் பலூன் இருக்கும்ல, அதில் வந்து ஜீப் மாதிரி வச்சுருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அணிலும் சாண்டா வந்து ஹாய் சொல்லிட்டு போகிற மாதிரி. அதே மாதிரி பின்னாடி இருக்கிற வந்து அந்த டூர் வண்டி வந்து நல்லாயிருக்கு. சாண்டா அவரோட இது ரெயின்டியரெல்லாம் உட்கார்ந்துருக்க மாதிரி நல்லா இருந்துச்சு. இது ரெண்டுமே சடா. இது வந்து அதே இதில் ஒரு வீடு. இது வந்து டெக்ஸஸ் ஸ்னோமேன். டெக்ஸஸில் பயங்கர வெயில் தான் இருக்கும். அதனாலே வந்து ஒரு பூட்ஸ், அப்புறமா வந்து இந்த தொப்பி, இதெல்லாம் தான் வந்து ஃபேமஸ். அதனால சரி நம்ம இருக்கிற இடத்துக்கு நல்லா இருக்கும்ல, அது மாதிரி இந்த கொஞ்சம் தான் லைட் வச்சுருக்காங்க. ஆனால் அது நல்லா பிரைட்டாக இருக்குது அந்த லைட்டு. இப்போ வந்து நம்ம இதை இங்கே வச்சிடலாம். இங்கே தான் வந்து நான் இப்போ செட் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றுவேன். தீபாவளிக்கு வந்து தீபாவளி தீமில் வச்சுருப்பேன். அப்புறமா வந்து பொங்கலுக்கு வந்து அந்த பானை எல்லாம் வச்சுருப்பேன். அது மாதிரி ஒன்று அப்பப்போ மாற்றிருப்பேன். இந்த வாட்டி கொஞ்ச நாள் ஆச்சு மாற்றி. அதனால் இந்த வாட்டி கிறிஸ்மஸ்க்கு வந்து கிறிஸ்மஸ் இதில் வைக்கலாம் நம்ம. இப்போ அடுத்தது நான் வந்து ஒரு ரீத் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் வாங்கினோம். இதில் வந்து நம்மளே டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ளைனாக தான் வாங்கியிருந்தேன். ஆனால் நான் வந்து போன வருஷம் பண்ணலை. எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு லைட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கலாம்.
அப்புறமா நிறைய பேர் வந்து முயல் என்னாச்சு, ஹாப்பி கோகோ என்னாச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்து சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல, சொல்ல முடியல. நம்ம வந்து வீட்டுக்குள்ளே தானே அந்த ஹாலில் தான் வந்து அவங்களுக்கு எல்லாம் செட் பண்ணி நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அது வந்து நம்ம டெய்லி க்ளீன் பண்ணோம் அந்த கேஜை. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு முயல் ஆவரேஜாக 300 புழுக்க போடுமா. நான் எண்ணி பார்க்கல, ஆனால் வந்து சொன்னாங்க. நம்ம 2 வச்சுருந்ததுனால கிட்டத்தட்ட 600க்கு மேலே சீரியஸாக அவ்வளோ போட்டுகிட்டே தான் இருக்கும். அதோட ஒன் பாத்ரூமும் வந்து ரொம்ப ஸ்மெல் வரும். அதனால் டெய்லி நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணுவோம். அதனால் நான் டெய்லி வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே சுத்தப்படுத்தி தான் தூங்க போவேன். ஆனால் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ வந்து நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி க்ளீனும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. எனக்கும் வந்து ரொம்ப வாந்தி அதெல்லாம் இருந்துச்சு. அதனால் என்னாலேயும் வந்து முடியல. ஸோ நம்ம ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னா கூட பயங்கரமாக ஸ்மெல் வந்துடும். வீடு ஃபுல்லாக வந்து ரொம்ப ஸ்மெல்லு. ஒரு நாள் மாற்றி மாற்றி என்னால் க்ளீனும் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லோரும் பெட்ஸ் வாங்குவாங்க, ஆனால் அதை யாரும் க்ளீன் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் கடைசியில் பண்ணணும். இன்னொன்று என்னாலையும் பண்ணவும் முடியல. ஒரு 2 நாள் விட்டுட்டோன்னா அப்புறம் இந்த ஏரியாவுக்கே யாரும் வர முடியல. அந்தளவுக்கு ஸ்மெல்லெல்லாம் இருந்துச்சு. அதனால் வேறு வழியே இல்லாமல் சரி இன்னொருத்தங்க கொஞ்சம் வயசானவங்க தான். அவங்க ஏற்கனவே ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க வீட்டிலே வந்து ஏற்கனவே 2-3 முயல் வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் சும்மா கொடுத்தோம், நீங்கள் இவங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது கொடுக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக தான் இருந்தது. வேறு வழியே இல்லாமல் தான் கொடுத்தோம். வலிக்கி விட்டுச்சு. ஓரளவுக்கு இந்த மாதிரி லைட்டை வந்து சுற்றி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்தது தான். அதெல்லாம் வந்து அப்படியே அங்கங்கே வச்சிட போகிறேன். அதுக்கு வந்து இந்த ஹாட் க்ளூ வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 பெரிய பூ வந்து நான் இங்கே கீழே வைக்கிறேன். அப்போ வந்து கொஞ்சம் அந்த பிரைட்டாக இருக்கும், பார்வையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓரளவுக்கு ஒட்டினதுக்கப்புறமா நம்ம வேணும்னா அந்த கட்டு கம்பு வச்சு கட்டிக்கலாம். இது கிளாஸா? உடஞ்சி போச்சு. க்ளீன் பண்ணிட்டு வரேன். பார்க்குறதுக்கு அப்படியே பிளாஸ்டிக் மாதிரியே தான் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு இது மட்டும் கிளாஸுன்னு நினைக்கிறேன். இது விழுந்து உடஞ்சது. பார்க்க பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. நான் இது வந்து பிளாஸ்டிக்னே தான் நினச்சிட்டு இருந்தேன். அது கிளாஸ் போல். ஃபஸ்ட் நம்ம வந்து அங்கங்கே நமக்கு தேவையான லொக்கேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒட்டினா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ஒட்டினதுக்கப்புறமா அதை எடுக்கிறத விட பார்த்துட்டு ஒட்டிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபினிஷ்டு லுக். ஓகே, ஏதோ சமாளித்து வச்சுருக்கேன். சரி, இப்போ நம்ம வந்து ஹேங் பண்ணிடலாம். இப்போது அந்த ஏஞ்சல் ஒன்று இருந்தது, அதை வந்து நான் நடுவில் போட்டுட்டு சுற்றி அந்த ரீத்தை மாட்டி வச்சுருக்கேன். இது நம்மளே ஒட்டினதுனால எப்போ வேணாலும் அதை எடுத்துகிட்டு அடுத்தடுத்த டிசைன் நம்ம மாற்றிட்டே இருக்கலாம். அதனால் அடுத்த வருஷத்துக்கு நம்ம வேறு எதாவது பிளான் பண்ணணும். அவ்வளோதான். இந்த வருஷம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸை வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சாச்சு. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஹாலிடேஸ். எல்லாரும் ஜாலியாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா பை. நான் போய் துடைக்க போகிறேன். ஏன்னா ஒரு வேளை ஏதாவது சின்ன பீஸ் கண்ணுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா தண்ணி வச்சு எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். டாட்டா. சிரிச்சிருங்க, சிரிச்சிருங்க. டாட்டா பாய் சொல்லுவோம். டாட்டா பாய். என்னதுடா நடக்குது, அவனுக்கு ஒன்றும் புரியல. டாட்டா பாய் எதுக்கு சொல்லணும்?